இதுதான் தேன் கூடு. அன்றைக்கி தேன் அளிக்கிறத பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், இது மண்ணில் விழுந்துருச்சு. அதனால் இதில் வந்து தேன் இருக்குது. இது 2-3 நாள் ஆயிடுச்சு கீழே விழுந்து. இது பாருங்கள், இது இப்படி மண்ணில் விழுந்துருச்சு விழுவும் போதே. இதை வந்து புழிஞ்சிருந்தீங்க அப்படின்னா 1 லிட்டருக்கு மேலே வரும். இதே தான் பீஸாக அறுத்து காமிப்பாங்க. இதெல்லாம் இப்போ எறும்பு, காக்கா, குருவி எல்லாம் சாப்பிட்ருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து அன்றைக்கி எடுக்க மாட்டேன்ட்டாங்க. இதோட பாதி தாங்க நான் எடுத்துகிட்டு போனது. மட்டையில் இருந்தது உங்கள்கிட்ட காமிச்சது எல்லாமே இதோட பாதி. அந்த சைடு பிச்சது பாருங்கள். இந்த மட்டையில் தான் கூடு வச்சிருந்துச்சு. அப்படியே பச்சை மட்டையவே வெட்டி விட்டுட்டாங்க. இது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ கூட என் கையில் தேன் ஊட்டி இருக்குது உள்ளே. அதுக்குள்ளே இன்னும் தேன் இருக்குது. அந்த அடையை தூக்கவே முடியல பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கு இருந்தது. இதில் பாதி தான் இது. வெறும் எறும்பு, நிறையா எறும்பெல்லாம் உட்காந்து சாப்பிட்ருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் தேன் வைக்கும். எங்களுக்கு வந்து அழிக்க தெரியாது. தோப்பில் இருக்கிறது மேலே திருப்பி வந்து அது மேலே போய் கூடு கட்டிடுச்சிங்க. ஆனால் வந்து இது பௌர்ணமியில் அழிப்பாங்க. அது யாரையாவது கூட்டிகிட்டு வந்து வேணா, அது அந்த அளவுக்குலாம் நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறதில்ல. என்னன்னா ஒரு வருத்தம் வருது. ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி அதில் தேன் கொண்டுட்டு வந்து நிறையா ரப்பி இந்த ஓட்டைங்களில் வச்சுருந்து ஒரே நிமிஷத்தில் அன்றைக்கி வந்து ஒரே நிமிஷம்தாங்க இது போட்டாங்க, புகை போட்டாங்க, எல்லாம் ஓடிடுச்சிங்க. உடனே மேலே ஏறி மட்டை வெட்டி விட்டாங்க. அது மட்டை கீழே விழுந்ததுனால அது மண்ணாயிடுச்சின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு, இந்த சாம்பல்லையே இது விழுந்து போச்சு அந்த மட்டை. அதனால் அதை விட்டுட்டாங்க. இதை விட்டுட்டு மீதி பாதி வந்து நல்லதாக தான் இருந்தது. அதை எடுத்து எங்களுக்கு பாதி கொடுத்துட்டு அவங்க பாதி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும். ஒரு 1/2 லிட்டருக்கு பக்கமாக தான் வந்தது எங்களுக்கு. அவங்க மீதியெல்லாம் இவ்வளோ பெருசு இருந்தது, அதில் கொஞ்சமாக இந்த பக்கம் வெடிச்சிருக்குது இல்லையா, அவ்வளோ கொடுத்துட்டு மீதி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ திருப்பியும் அது பாருங்கள் மேலே இருக்குது. இந்த தடவையாவது அதான் வருத்தமாக இருக்குதுன்னு சொன்னேனே. எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை பூவிலேருந்து கொண்டு வந்திருக்கோம். அது எடுக்க முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது.